சுவையான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சாதம் நம்ம வீட்லேயே எப்படி டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் ரெசிபியே பார்த்துடலாம். யூஸ்வலாக சவுத் இந்தியன் டிஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயும் கருவேப்பிலை சேர்ப்போம். பட் கருவேப்பிலை சும்மா ஒரு 4-5 சேர்ப்போம். அதோட அந்த சாறு தான் வந்து நமக்கு இறங்கும் தவிர அதோட ஃபுல் சத்தும் நமக்கு கிடைக்காது. பட் இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம் நம்ம வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. நான் இப்போ வந்து ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை எடுத்து அதை வந்து வாஷ் பண்ணி ஃபேன்லேயே உணர வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா அந்த தண்ணி இல்லாமல் நல்லா காஞ்சிடணும். நான் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து வெறும் ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆயில் அதுவுமே விட தேவையில்லை. ட்ரையாக சும்மா அப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவும் நம்ம வந்து வதக்கிக்க